தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கார்த்திக். இவர் பழம்பெரும் நடிகர் முத்துராமன் அவருடைய மகன் ஆவார். கார்த்திக் பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். பல திரைப்படங்களில் நடித்தார். தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் என்று சொல்வதை விட அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு ரசிகர் ஆனார்கள். இவர் செல்லும் இடங்களிலெல்லாம் கூட்டம் கூடியது. இவரை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவராக்க பலர் முன்வந்தனர். தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சிதறி கிடந்தது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் இணைந்து ஒருங்கிணைந்து நடிகர் கார்த்திக்கை தலைவராக்கினர். உசிலம்பட்டியில் மட்டும் இருந்த ஃபார்வர்ட் பிளாக் தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவியது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கார்த்திக் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு 10,000 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்தார். கார்த்திக் மீது நிறைய புகார்கள் வந்தன. இவரை எளிதில் பார்க்க முடியவில்லை. கட்சி தலைவரான பிறகு இவர் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிக் கொள்கிறார். மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கு என்று புகார் சென்றது. இவருடைய நடவடிக்கை மேல் அதிருப்தி அடைந்த ஃபார்வர்ட் பிளாக் தலைமை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில தலைவர் பதவியிலிருந்து நடிகர் கார்த்திக்கை அதிரடியாக நீக்கியது. நடிகர் கார்த்திக் பிறகு நாடாளும் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பின்பு அரசியலில் காணாமல் போனார். தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவருடைய மகன் கௌதம் கார்த்திக் தற்பொழுது திரைப்படங்களில் நடித்து வருகிறார். அரசியலுக்கு வந்த கார்த்திக் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. அரசியலை நையாண்டி போல் ஆக்கினார். இறுதியாக அரசியலில் காணாமல் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது.